ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மக்காச்சோளம் தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி, திராட்சை, வேர்க்கடையெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப பசங்களுக்கு பிடிச்சமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 10 நாளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோளம், முந்திரி, மல்லாட்டை, உலர்ந்த திராட்சை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு விட்டு பசங்க வர்றதுக்கு ரொம்ப எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திராட்சை ஒரு கைப்பிடி, வேர்க்கடலை 2 கைப்பிடி, முந்திரி 2 கைப்பிடி, பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பெருசு பெருசாக இருக்கும், அதனால் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளேக்ஸ் இதை எடுத்து வச்சுருக்கேன். மக்காச்சோளம் சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் இது. இங்கே பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸாக ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சோளம், மக்காச்சோளம் இதான் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நெய் எடுத்துருக்கேன் பெரிய டேபிள் ஸ்பூனால். பாருங்கள், நல்லா உருகிடுது. இந்த டைமில் நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு முந்திரி, பாதாம் பருப்பு, வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் வந்து திராட்சை சேர்த்துடலாம், உலர்ந்த திராட்சை. தீயை குறைவா வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் செவந்தால் போதும். இந்த டைமில் திராட்சையும் சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் செவக்க வதங்கட்டும். எல்லாமே நல்லா சிவந்திருக்கு. திராட்சை கூட நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், நல்லா சிவந்துருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா விட்டுட்டா கருகிடும். அதனால் இதெல்லாம் அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சோளத்தை பொரிச்சிடலாம். நல்லா நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, வடியை வச்சுட்டு எடுத்துடுங்க. அப்படியே பக்கத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. எல்லாமே அள்ளிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோளம் எடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். தீயை குறைவா வச்சுடுங்க. நல்லா எண்ணெய் சூடு ஏறின வரைக்கும் தீயை வந்து குறைச்சிடுங்க. அப்போ தான் இது மாதிரி நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி எண்ணெயை வடிச்சிட்டு இந்த தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேயே வந்து சேர்த்துருங்க. அப்படி
திரும்பவும் இன்னொரு டைம் போடுறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் அது நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம எண்ணெய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டிவிடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே அள்ளிடுங்க. பக்கத்தில் தட்டில் இதே மாதிரி தட்டில் மாற்றி கொட்டிவிடுங்க. எல்லாமே அதே மாதிரி பொரிச்சிட்டு தட்டில் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சிடலாம். பார்த்து செய்யுங்க, எண்ணெயாக இருக்க போது நார் அடிக்க போது அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் நல்லா நிறைய எடுத்துக்கோங்க மிளகு. நம்ம எவ்வளோ சோளம் பொரிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு. ஜீரகம் 1/4 டீஸ்பூன். இது கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன். பாருங்கள், காரம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்புறமா செக் பண்ணிவிட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா பொடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம சோளமெல்லாம் பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அரைச்ச இந்த பொடியும் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்த்து வச்சு நல்லா கலந்து விடுங்க. கையால் கூட நல்லா கலந்துருங்க. நல்லா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஹெல்த்தியானது கூட. முந்திரி திராட்சை எல்லாமே இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மக்காச்சோளம் தான். இங்கே பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானது கூட. முந்திரி தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோன்னா நம்ம எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரி சோளம் மக்காச்சோளத்தை கூட சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே திராட்சை, உலர்ந்த திராட்சை, முந்திரி, வேர்க்கடலை இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.